இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? தக்காளியை வச்சு ஒரு டிஃபரெண்டா ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். சட்னி மாதிரியும் இருக்காது, தொக்கு மாதிரியும் இருக்காது, சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு கடாயில 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு 10 பல் பூண்டு சேர்த்து லைட்டா வதங்கினதும் தக்காளி மேல இருக்க காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி தோல் பிரிஞ்சு வந்ததும் தேவையான உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் அப்படி இல்லைன்னா மத்து எது இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்து மசிச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கினதும் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதும் கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி இல்லை தக்காளி தொக்கு எப்படி வேணால் சொல்லலாம். சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனா இருக்கும். இன்னொரு வீடியோல இது ட்ரெஸ் பத்தி சொல்லாமே போறியே. ட்ரெஸ் கலக்கலா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு.